அப்புறம் என்ன அப்புறம் என்ன பேசு பேசு அப்புறம் என்ன பேசு ஆயா அப்புறம் அப்புறம் வேற என்ன பேசு ஹாய் ஹாய் பேசி முடிச்சிட்டியா நீ ஐயோ சவுண்டை பத்தியா சவுண்டை பத்தியா சவுண்ட ஓ இன்னும் இன்னும் அப்புறம் அப்புறம் அவ்வளோதானா அவ்வளோதானா ஐயோ ஐயோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ வந்து பண்ணி இன்றைக்கி எடுக்கணும் நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ வந்து எடுக்கவே முடியல, தள்ளி போயிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து எப்படியாவது வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நியூ மாமா இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். நியூ மாம் அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்து வந்தாச்சு. ஃபைனலாக வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நியூ பார்னோட வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப வந்து ஆக்குப்பைடாக இருக்குது. கொஞ்சம் கூட வந்து ரெஸ்ட்டே இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். கொஞ்சம் கூட வந்து பாப்பாவை விட்டுட்டு இப்படி அப்படின்ட்டு வந்து நகர முடியல. பாப்பாவை பார்த்துக்கிறதே வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்குது. இதனாலே பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்லையுமே வந்து கான்சன்ட்ரேட்டே வந்து பண்ண முடியல. இப்போதைக்கு வந்து மைண்டு ஃபுல்லாக வந்து பாப்பாவை பற்றி மட்டும்தான் வந்து இருக்குது, பாப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலேயே வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து வீடியோலாம் வந்து கொஞ்சம் போட வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நானுமே வந்து நிறைய வீடியோ வந்து ஷூட் பண்ணணும். என்னோடய டெலிவரி ஸ்டோரி, அப்புறமா என்னோடய ஃபீடிங் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய நியூ பார்ன் டே இன் மை லைஃப் வந்து எப்படி வந்து போகுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பாப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து 2 மாதம் வந்து ஆகியிருக்கு. 2 மந்த் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து 3 வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. பாப்பாவோட மைல் ஸ்டோன் வந்து நல்லாவே வந்து டெவலப்மெண்ட் ஆகியிருக்கு. நல்லாவே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லாவே வந்து ஃபேஸ்லாம் வந்து நல்லா ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து பாப்பா கூட பேசணும் அப்படின்னா பாப்பாவுமே வந்து நல்லா பேச ட்ரை பண்ணுறாங்க. ஓ ஏ அப்படின்ட்டு வந்து ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வந்து பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து 2 மந்த்லேயே வந்து கவுறதுக்கும் வந்து பாப்பா நல்லாவே ட்ரை பண்ணலாம். நல்ல டெவலப்மெண்ட் வந்து பாப்பா கிட்டே இருக்குது. அண்டு நியூ மாம்ஸ் அப்படின்னாவே நியூ மதர்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நைட் வந்து தூக்கம் இருக்காது. கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம தூங்க முடியாது, ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டை விட வந்து இப்போ வந்து கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாப்பா வந்து தூங்கவே முடியாது, நைட்டும் தூங்க முடியாது, மார்னிங்கும் தூங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு 2 மந்த்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பரவாயில்ல, ஃபஸ்ட்டை விட இப்போ பரவாயில்ல. நைட்டில் வந்து கொஞ்சம் நல்லாவே பாப்பா தூங்குறாங்க. அதனால வந்து எனக்குமே இப்போ வந்து தூங்குறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கிடைக்குது. ஸோ 2 ஹவர்ஸ் ஒன்ஸு இல்லை 3 ஹவர்ஸ் ஒன்ஸ்க்கு வந்து எழுஞ்சி பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிடுவேன். ஃபீட் பண்ணி முடிச்சதும் வந்து பாப்பாவை தூங்க வச்சுருவேன். அப்படி இல்லைன்னா வந்து பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு எங்களோட ரொட்டீன் வந்து. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. இது வந்து ஒரு தனி ஃபீல் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸோ நான் வந்து ரொம்ப பிளஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ காலையில் எழுந்ததும் வந்து பாப்பா வந்து நல்லா விளையாடுவாங்க. ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 40 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா விளையாடுவாங்க. விளையாடி முடித்ததும் ஒரு 1/2 hour கழிச்சும் ஒரு 1.5 hours அந்த மாதிரி கழித்து பாப்பாவுக்கு வந்து மறுபடியும் ஃபீட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து தூங்க வச்சுருவேன். எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் வந்து அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி கொடுக்குறது, அது வந்து சாப்பாடு வெடிக்கிறது, துணி காய வைக்கிறது, அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து அம்மாவுக்கு வந்து பண்ணுவேன். ஏன்னா வந்து அம்மாவும் வந்து காலையில் வந்து வேலைக்கு கிளம்பிடுவாங்க. வீட்டில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. மார்னிங் வந்து அம்மா வேலைக்கு கிளம்பிடுவாங்க, அப்பா வந்து ஆட்டோ ஓட்ட போயிடுவாங்க. ஸோ வீட்டில் வந்து அவங்க போயிட்டதுக்கப்புறம் வீட்டில் நான் தான் வந்து தனியாக வந்து பேபி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்குமே வந்து காலையில் நான் ஹெல்ப் பண்ணுவேன். போயிட்டு ஒரு 3 o'clock தான் வந்து எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பேபியை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன். பேபி வந்து அவங்க தான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துப்பேன்.
அம்மாவே வந்து தூங்க வச்சு கொடுத்துருவாங்க. அண்டு நைட்டில் வந்து 2 hours ஒன்ஸ் வந்து நான் எழுந்து வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணுவேன். ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பாப்பா வந்து தூங்கிட்டாங்க அப்படின்னா வந்து விட்டுருவேன். அப்படி தூங்கலை அப்படின்னா அம்மாவை எழுப்பி அம்மா கிட்ட வந்து கொடுத்துருவேன். ஒரு சில டைம் வந்து அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்னா நானே வந்து பேபியை ஹேண்டில் பண்ணிப்பேன். நானே வந்து பாப்பா வந்து தூங்க வச்சிருவேன். ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு நைட்டுமே. எல்லாமே வந்து ஹெல்ப் வந்து கண்டிப்பாக தேவை தான். நம்மளே வந்து பேபியை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வந்து சோர்ந்து போயிடுவோம். ஸோ என்னோடய அம்மாவும் அப்பா அப்புறமா என்னோடய அக்கா இவங்க எல்லாருமே வந்து பேபியை வந்து பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் வந்து பேபியை பார்த்துக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்குமே வந்து அது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னோடய நியூபோர்னோட டெய்லி ரொட்டீன். ஸோ என்னோடய வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து நியூ மாம்ஸ் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் அண்ணா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அண்ணா கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த கார் வந்து அண்ணாவுடைய பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இது சொந்த கார்லாம் வந்து இல்லை, ரெண்டில் எடுத்து கார் வந்து டிரைவ் பண்ணுறாங்க. அதனால் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அம்மா அப்பா கிட்ட கார்லாம் வந்து காட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே காரில் ஒரு டிரைவ் போகலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அம்மாவை பார்த்திங்கன்னா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே அம்மாவை ஒர்க்கில் விட்டுட்டு ஒரு ரவுண்ட் வந்து போயிட்டு வரலான்ட்டு எல்லோரும் வந்து கிளம்பியாச்சு. நான் அக்கா அப்புறமா வந்து அக்கா பசங்க அம்மா அப்பா எல்லோரும் கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு கூலாக ஒரு டிரைவ் வந்து போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ வீட்டுக்கு வந்ததும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லாவே கிளைமேட் மாறிடுச்சு. நல்லா மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என் அக்கா பசங்க வந்து மலையில் வந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு மலையை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.